அனைவருக்கும் வணக்கம். டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்க நம்ம சேனலுக்கு புது வரவா இருந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன் அண்ட் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சோழ இளவரசன் கனவு. கனவின் குரலாக சங்கீதா. அத்தியாயங்கள் 16 மற்றும் 17. அத்தியாயம் 16. ஆதித்தனின் காதலி. இளங்கோ பிச்சை கண்ட கனவு அவளுக்கு மட்டும் மனநடுக்கத்தை அளிக்கவில்லை. அவள் சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த விஜயாலய சோழதேவரே ஒரு கணம் நடுங்கிவிட்டார். அஞ்சா நெஞ்சினரான அவர் இளங்கோ பிச்சை சொல்லி வரும்போது கவலையடைந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு வல்லம் கோட்டையிலிருந்து புறப்பட்டு தஞ்சை நகரை சில வீரர்களுடன் வெற்றி கொண்ட போது எதிர்பாராத விதமாக எதிரிகளின் நடுவே சிக்கிக் கொண்டார். அப்போது கூட அவர் மனம் கலங்கவில்லை. சில ஆண்டுகளுக்கு பிறகு பாண்டியர் படைகள் தஞ்சை கோட்டையை முற்றுகையிட்டன. அந்த முற்றுகை பல நாட்கள் நீடித்தது. பாண்டிய வீரர்களை கலங்க வைப்பதற்காக துணிந்து எதிரிகள் முகாமிற்குள் சில வீரர்களுடன் புகுந்தார். அவருடன் வந்த சோழ வீரர்களை மிக எளிதிலே பாண்டிய வீரர்கள் வெட்டி வீழ்த்தினர். அப்போது கூட கலங்காத விஜயாலயன் இப்போது இளங்கோ பிச்சை தான் கண்ட கனவை வர்ணித்து வந்த போது ஒரு கணம் நடுங்கினார். பல முறை வற்புறுத்திய பிறகே இளங்கோ பிச்சை தான் கண்ட கனவை சொல்லத் தொடங்கினாள். அவ்வாறு அவளை வற்புறுத்தாது இருந்திருக்கலாமோ என்று கூட அவருக்கு தோன்றியது. அவளது அழகிலும் இளமையிலும் மயங்கியவன் ஆதித்தன். பாண்டியர்களை வென்ற பிறகு விஜயாலயன் தன் மகனுக்கு இளங்கோ பிச்சையை மனம் புரிவித்தார். இளஞ்சிட்டுகள் போல தன் மகனும் மருமகளும் இன்பம் துய்ப்பதைக் கண்டு பெரிதும் மனம் மகிழ்ந்தார். அவர்கள் நாகப்பட்டினம், சீர்காழி, உறையூர் சென்றார்கள். காவிரியில் படகோட்டி மகிழ்ந்தார்கள். உறையூர் அருகே பாயும் அகண்ட காவிரியில் செல்லும் போதுதான் ஆதித்தனுக்கு பெரும் சாம்ராஜ்யத்தை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அகண்ட காவிரியின் பெரு வெள்ளம் போல குன்றாது குறையாது சோழ நாட்டின் பெருமை திக்கெட்டும் பரவ வேண்டும் என்று சோழ இளவரசன் கனவு கண்டான். ஆதித்தனுடைய தோளை தழுவிக்கொண்ட இளங்கோ பிச்சை அவன் மார்பில் இருக்கும் வடுக்களை மெல்ல வருடி காட்டியபடி, இவை கவசம் அணிந்ததால் ஏற்பட்ட வடுக்கள் தாமே என்று கேட்டாள். ஆம் என்று அந்த பூக்கரத்தை தடவி தனது கண்களிலே எடுத்து வைத்துக் கொண்டான். கவசம் எதற்காக அணிவது என்று நீ கேட்கவில்லையே என்று தன் விரல்களை அவளுடைய கை விரல்களோடு பின்னியவாறு கேட்டான் ஆதித்தன். கேட்க மாட்டேன் என்றாள் பிச்சி. ஏன்? நானும் ஒரு வீரருடைய மகள். அதனால்? வீரர்கள் எதற்காக கவசம் அணிவார்கள் என்பதை நான் அறிவேன். போர்க்காலங்களில் துள்ளி வரும் வேல் மார்பிலே தைக்காது இருப்பதற்காக. ஆனால் நான் இப்போது அணியவில்லையே. இப்போது எதற்காக? நாம் என்ன போர்க்களத்திலா இருக்கிறோம்? உனது விழி வேளின் தாக்குதலில் இருந்து தற்காத்துக் கொள்ள. ஆதித்தன் இவ்வாறு கூறவும் பிச்சை நாணமுற்று பொய் கோபம் கொண்டு தனது மூடிய புறங்கையால் அவன் மார்பிலே சிறு குழந்தை போல தாளமிட்டு, என் விழிகள் என்ன விரோதியின் வேல்களா என்று கேட்டாள். ஆம், எதிரி உன்னை பயன்படுத்திக் கொள்கிறான் என்று கூறவும் பிச்சி திடுக்கிட்டவளாக, என்ன விரோதியா? என்னையா? ஆம், மாறன் உன் விழிகளை கணைகளாக கொண்டு வீசி என்னை வேதனைப்படுத்துகிறான். விழிவேல் என் மார்பை பிளந்து உள் சென்று என்னை பாடுபடுத்துகிறது தெரியுமா? அடடா, கவசம் அணியாமல் போனோமே என்று அப்போதுதான் தோன்றியது என்று ஆதித்தன் கூறவும் அவள் தனது கரங்களாலும் முகத்தினை மூடியவாறு தலையை குனிந்து கொண்டாள். அவள் அழுகிறாளோ என்று எண்ணி அவன் இருக்க பிச்சையோ கலகலவென நகைத்து, நீங்கள் ஒரு கவிஞராக பிறந்திருக்க வேண்டும் என்றாள். கவிஞராகத்தான் எனக்கும் ஆசை. சோழ நாட்டை சுதந்திர நாடாக ஆக்கிவிட்டால் நான் கவிஞனாகி விடுவேன். நானும் விக்கியனனும் மாளிகையில் புலவரிடம் தமிழ் இலக்கியங்களை படித்து வருகிறோம். விரைவில் நானே பாட்டு எழுதுவேன், உன்னை வர்ணிப்பேன்.
அடக்கமற்று முன் நிற்கும் உன் பொல்லாத செங்கலசங்களை வர்ணிப்பேன். இருக்கிறதோ இல்லையோ என்று சந்தேகப்படும்படியாக விளங்கும் உனது இடையை வர்ணிப்பேன். நீ நடந்து செல்லும் போது தாளத்திற்கேற்ப, நீ மெல்லடி வைத்து செல்லும் போது உன் நடையழகை பின்னசைவை வர்ணிப்பேன் என்று அவன் வர்ணித்துக் கொண்டே போகும்போது இளங்கோ பிச்சையின் தாபம் எல்லையை கடந்தது. ஆதித்தனை அவ்விடத்திலேயே இருக தழுவ துடித்தது அவளது உள்ளம். நாணமும் அச்சமும் அவளை தடுத்தன. படகோட்டி இருக்கிறானே என்ற நாணம் வேறு. முகத்தை மெல்ல திருப்பிக் கொண்டாள். ஓடும் காவிரி பிரவாகத்தின் சுழல் அவளது கண்களில் பட்டது. கைகளால் நீரை எடுத்து ஆதித்தன் மீது வீசினாள். அவனோ கலகலவென்று நகைத்தான். படகு சென்று கொண்டே இருந்தது. இளங்கோ பிச்சி அந்த இனிய சம்பவத்தையும் அதை போன்ற ஊடலும் கூடலும் சேர்ந்த நிகழ்ச்சிகளையும் எண்ணிக்கொண்டாள். ஒரு பொருள் அருகே இல்லாத போதுதான் அதன் அருமை மிகவும் தெரிகிறது. ஆதித்தன் தொண்டை நாட்டை சுற்றி வருவதாக புறப்பட்ட போது தெரியாத பிரிவு துன்பம் இப்போது அவளுக்கு மிக மிக தெரிந்தது. படுக்கையில் படுத்தால் உறக்கம் வருவதில்லை. அவளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான பணிப்பெண் மஞ்சத்தின் கீழே தரையில் பாயை விரித்து படுத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் அயர்ந்து உறங்குவதை காண அவளுக்கு பொறாமையாக இருக்கும். அவள் திருமணமாகாதவள். திருமணமாகி கணவனை பிரிந்திருப்பதால் ஏற்படும் பிரிவு ஆற்றாமை துயர் அவளை வாட்டவில்லை. உறக்கம் தன் விழிகளை மெல்ல வயப்படுத்திக் கொள்ளும் வரை இனிய நினைவுகளிலே திளைத்திருப்பாள். உறக்கம் வந்துவிட்டாலோ கனவு அவளை ஆட்கொண்டு விடும். கனவிலும் அன்பு மிகுந்த ஆதித்தனே அவள் அருகே வந்து நிற்பான். தொண்டை மண்டலத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு ஏன் ஏற்பட்டது என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்ட போது அதற்கு விடை கிடைக்கவில்லை அவளுக்கு. ஒரு நாள் மன்னரையே கேட்டுவிட்டாள். விஜயாலயன் சிறிது நேரம் ஒன்றும் பேசாமல் இருந்துவிட்டு பிறகு மெல்ல நகைத்தவாறு சொன்னார். இளங்கோ பிச்சி, உன் நாதன் என்னையும் மிஞ்ச பார்க்கிறான். அவளுக்கு புரியவில்லை. மழை கண்களை கொண்டு ஏறிட்டு நோக்கினாள். விஜயாலயன் மேலும் சொன்னார். நான் சோழ நாட்டின் அரசன், உன் கணவன் இளவரசன். சோழ நாடு ஒரு காலத்தில் தொண்டை மண்டலம் வரை பரவி இருந்தது. முன்னோர்கள் இமயம் வரை சென்று புலிக்கொடியை நாட்டிய பெருமையை உடையவர்கள். ஆதித்தனுக்கு சிறு வயதிலிருந்தே கவலை ஒன்று உண்டு. தஞ்சை கோட்டையை சுற்றியுள்ள பகுதியை மட்டும் ஆண்டு வருவதில் அப்படி என்ன பெருமை இருக்கிறது என்று அடிக்கடி சொல்வான். பல்லவர்களுக்கு ஆண்டு தோறும் கப்பம் செலுத்தி வரும் சிற்றரசராக இருப்பது அவனுக்கு துளியும் சம்மதமில்லை. சோழ நாட்டை விரிவுபடுத்த வேண்டும், வடக்கே வெகு தூரத்திற்கு வெகு தூரம் சோழ நாடு பரவியிருக்க வேண்டும் என்று அவன் எண்ணுவான். சோழ சிற்றரசர் என்பதை விட சோழ சக்கரவர்த்தி என்று கூறிக்கொள்ளும் காலத்தை வெகு விரைவிலே எதிர்பார்த்து கனவு காண்பான். அந்த வகையில் என்னை விட சோழ நாடு விரிவடைய வேண்டும், பெருமையடைய வேண்டும் என்ற மகத்தான ஆசை அவனுக்கு பெரிதும் ஏற்பட்டு விட்டது. பகலிலும் இரவிலும் எப்போதும் அதே கனவுதான் அவனுக்கு. கனவை நனவாக்க முதலில் பெரிய சாம்ராஜ்யமாக விளங்கும் பல்லவ நாட்டை சுற்றி பார்க்க வேண்டும் என விரும்பினான். தான் காணும் கனவை நனவாக்க துடித்தான். அதற்கேற்றாற் போல அவனுக்கு உற்ற நண்பனாக விக்கியண்ணன் கிடைத்தான். இருவரும் புறப்பட்டு விட்டார்கள் என்றார். இளங்கோ பிச்சி உடனே மௌனமானாள். இந்த விக்கியண்ணன் ஏன் இவருக்கு நண்பரானார்? இவரது துணை இருப்பதனால்தான். நாடு விட்டு காடு சென்றிருக்கிறார் என் பெரிய நாயகர் என்று அவள் எண்ணினாள். அவர் எப்போது திரும்பி வருவார் மாமா? விரைவில் வந்து விடுவாரம்மா என சமாதானம் கூறினார் விஜயாலயன். சோழ இளவரசர் என்று மற்றவர்கள் அறியாமல் இப்படி சுற்றுப்பயணம் செய்கிறாரே, அது ஏன்? சோழ இளவரசர் என்ற பெருமையோடு செல்லக்கூடாதா? நல்ல கேள்விதான். நானும் முதலில் அப்படித்தான் எண்ணினேன். இளவரசனாக அனைத்து இடங்களுக்கும் செல்ல முடியாதே என்று சமாதானப்படுத்திக் கொண்ட விஜயாலயன், அப்படி முடியாதம்மா, ஆதித்தனின் லட்சியத்திற்கு அது சிறிது முத்து வராது என சமாதானப்படுத்தினார். பல்லவ நாட்டிலும் ஒற்றர்கள் இருப்பார்கள் அல்லவா என்று இளங்கோ பிச்சி கேட்டாள். தலையை அசைத்தார் விஜயாலயன். இருப்பார்கள் என்பதை காட்டும் வகையில். பல்லவ அரசருக்கு உண்மை தெரிந்துவிட்டால்? ஆதித்தனும் விக்கியனும் மிகவும் சாமர்த்தியசாலிகள் என்று மட்டுமே விஜயாலயன் கூறினார். ஆனாலும் இளங்கோ சமாதானம் அடையவில்லை.
அவளுக்கு ஏனோ ஒருவித அச்சம் மனதில் ஏற்பட்டது. அதற்கு ஏற்ற வகையிலே அவள் கனவு கண்டாள். கனவு என்றே அவளுக்கு அது தோன்றவில்லை. அவளது கண்ணெதிரே நடப்பது போலவே தோன்றியது. அவளுடைய அன்பு நிறைந்த நாதன் பல்லவ நாட்டை சுற்றி வருகையில் 2 பெண்களை சந்திக்கிறான். இருவருடைய அழகிலும் மயங்குகிறான். ஒருத்திக்கு ஆதித்தன் மீது தனியாத காதல் ஏற்பட்டு விடுகிறது. மற்றொருத்திக்கு அவ்வித எண்ணம் ஏதும் இல்லை. ஆதித்தனை விரும்பியவளுக்கு பொறாமை ஏற்படுகிறது. அவள் ஆதித்தனை பல்லவ சக்கரவர்த்தியிடம் காட்டிக் கொடுத்து விடுகிறாள். பல்லவ மன்னன் ஆதித்தனை சிறையில் இடுகிறான். நண்பனின் முயற்சியால் ஆதித்தன் சிறையில் இருந்து தப்பி விடுகிறான். பல்லவ வீரர்கள் அவனை தேடி அழைகிறார்கள். கடைசியில் ஆதித்தன் தான் காதலித்தவளின் வீட்டில் தஞ்சம் அடைகிறான். பல்லவ வீரர்கள் அந்த வீட்டை சூழ்ந்து கொள்கிறார்கள். இளங்கோ பிச்சி பயத்துடன் அலறியவாறு விழித்து எழுகிறாள். அதற்கு பிறகு உறக்கம் வரவில்லை. விஜயாலயன் இளங்கோ பிச்சி கூறியது கேட்டு நடுங்கினார். போர்க்களத்திலே விழுப்புண்கள் பெற்று பகைவர்கள் தலைகளை பந்தாடிய வீரன் நடுங்கலாமா? ஒரே மகன் ஆதித்தன் உயிருக்கு ஆபத்து என்பதால் நடுங்கினாரா? தன்னைத்தானே விஜயாலயன் சமாதானப்படுத்திக் கொள்ள முயன்றார். இளங்கோ பிச்சியையும் சமாதானப்படுத்த முயன்றார். உன் நாதனுக்கு ஒன்றும் நேராது அம்மா என்று கூறி தேற்ற முயன்றார். அவருடைய உயிருக்கு ஆபத்து நேரிடுவதற்கு முன்பே அவருடைய உள்ளத்துக்கு ஆபத்து நேர்ந்து விட்டதே என்று விம்மினாள் அவள். என்ன சொல்கிறாய் மகளே என சோகம் ததும்பும் குரலில் கேட்டார் விஜயாலயன். என் மீது தனியாக ஆசை கொண்டிருந்த அவர் பல்லவ நாட்டில் ஒரு மங்கை மீது ஆசை கொண்டார் என்றால் அவருடைய உள்ளத்துக்கு ஆபத்துதானே. அதிலும் ஒரு பெண் இவரை காதலிக்கிறாள். இவர் மற்றொரு பெண்ணை காதலிக்கிறார். இருவராலும் ஆபத்து நேரும் என்று தெரிந்தும் பல்லவ நாட்டில் ஏன் சுற்றுப்பயணம் செய்கிறார்? அவளது குரலில் ஆத்திரம் இருந்தது. இளங்கோ, நீ கண்டது அனைத்தும் கனவு. ஆதித்தன் உன் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறான் என்பதை நான் அறிவேன் அம்மா. இல்லை இல்லை, பல்லவ நாட்டு பெண் அவரை மயக்கிவிட்டால் நான் அவரிடம் செல்ல வேண்டும். உடனே அவரை காண வேண்டும் மாமா என கூவினாள். பேச்சி, பெரும் கனவுக்கு நீ பயப்படலாமா? நீ வீரன் மகள் அல்லவா? ஆமாம், நான் வீரனின் மகள். என் தந்தைக்கு சொல்லி அனுப்ப போகிறேன். அவரை தேடி உடனே அழைத்து வருமாறு என்று அழுத்தம் திருத்தமாக கூறினாள் இளங்கோ பிச்சி. விஜயாலயன் மீசை கோபத்தால் துடித்தது. அத்தியாயம் 17. இளவரசிக்கு காவல். மயில் அழகு ஆடிய நடனத்தில் அபராஜிதவர்மனின் கவனம் செல்லவில்லை. அவருடைய சிந்தனை முருகப்பிரானுக்கு கனகாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதிலேயே இருந்தது. குழல் கோட்டத்தாரை தன் அருகே அழைத்து வைத்துக் கொண்டு பேசினார். இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக நாம் கனகாபிஷேகத்தை பற்றிதான் பேச வேண்டும் என்றார் அபராஜிதன். நாம் அவ்வளவு சொர்ணத்திற்கு எங்கே செல்வது? நமது கருவூலத்தில் உள்ள பொன் ஆபரணங்களை எல்லாம் உருக்கினால் கூட அவ்வளவு தங்கம் சேராதே என்றார் குழல் கோட்டத்தார். அபராஜிதன் அவருக்கு மட்டும் கேட்கும்படியான மெல்லிய குரலில், மலை மீது உள்ள சுரங்க அறையில் தங்க பாலங்கள் சேர்த்து வைத்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். தங்க பாலங்களா? எனக்கு தெரியாது அரசே. யாருக்கும் தெரிந்திருக்க நியாயமில்லை. அப்படி மற்றவர்களுக்கு தெரிந்திருந்தால் அந்த செய்தி வெளிநாட்டவர்களுக்கு சென்று எட்டிவிடும். அவ்வளவு ரகசியமாக நான் பாதுகாத்து வந்திருக்கிறேன் என்றார் அபராஜிதன். பொற்கொள்ளர்கள் பணியை தொடங்க நாள் பார்த்து சொல்லுமாறு கேட்கிறார்கள் என்றார் குழல் கோட்டத்தார். அதற்கு முன்பு கனகாபிஷேகத்திற்கு ஆகும் தங்கத்தின் அளவை நாம் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். ஆலோசனை கூட்டத்தில் அதை பற்றி முடிவு எடுத்தாக வேண்டும். அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இடையிடையே அபராஜிதனின் பார்வை நடனம் ஆடுபவர்களின் மேல் விழும். இரவு நடுநிசையை தாண்டி கொண்டிருந்தது. மேளத்தின் சப்தம் கேட்டது. தாளத்தின் ஒளி எழுந்தது. இடையிடையே நட்டுவனார் பாடினார். நாட்டியத்தை ரசிப்பவர்கள் ஆகா என்று தலையை அசைத்தார்கள். அபராஜிதனும் ஒரு முறை திரும்பி பார்த்தார். நடனமாடும் இந்த பெண் எந்த ஊரை சேர்ந்தவள் என வினவினார். குழல் கோட்டத்தாருக்கு அவளை பற்றி எதுவும் தெரியவில்லை. நடனம் முடிந்தது. மயில் அழகு சக்கரவர்த்திகளை வணங்கினாள்.
உனக்கு எந்த ஊர் பெண்ணே? அவள் நாணமுற்றவளாக குடிந்த தலையுடன் நின்றாள். உடனே அருகில் இருந்த தாளம் தட்டுபவர், திருக்காலத்தையில் இருந்து வருகிறாள் என்றார். மயிலழகு அரசரை நோக்கி, சக்கரவர்த்திகளே, என்னை தாங்கள் மறந்து விட்டீர்களா? நான் சிற்பியின் இளைய மகள் என்பது தங்களுக்கு தெரியாதா என்றால் மெல்லிய குரலில். அபராஜிதவர்மன் அவளை ஏற இறங்க பார்த்து, சிற்பியின் மகளா நீ? எனக்கு மீன்வழியை மட்டும்தான் தெரியும். சிற்பிக்கு இவ்வளவு அழகான பெண் ஒருத்தி இருக்கிறாள் என்பதே தெரியாது. அவருடைய சிற்பங்களில் உன்னுடைய அழகு பிரதிபலிக்கிறது என்றான். அவளோ நாணமடைந்தவளாக, என் சகோதரி என்னை விட அழகாக இருப்பாள். தந்தையின் அருகேயே அவள் இருப்பதனால் அவளுடைய அழகுதான் சிற்பங்களிலே பிரதிபலிக்கிறது என்றாள். அவளுடைய அடக்கத்தை, அழகை கண்டு வியந்த அபராஜிதன் அந்த கணமே ஒரு முடிவுக்கு வந்தார். காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் சந்தியா நிறுத்தியம் ஆடுவதற்கு நடன மங்கை தேவை. நீ காஞ்சிபுரம் செல்கிறாயா பெண்ணே என்று கேட்டார் பல்லவ மன்னர். ரகசியமாக சோழ நாடு செல்வதாக சோழ நாட்டை சேர்ந்தவர்களிடம் மயிலழகு வாக்களித்திருக்கிறாள். அவர்களை திருத்தணிகையில் சந்திப்பதாகவும் இருக்கிறாள். அப்படி இருக்கும்போது காஞ்சிபுரம் செல்லுமாறு சக்கரவர்த்தி படிக்கிறாரே, என்ன செய்வது என்று அவளுக்கு புரியவில்லை. மௌனமாக அவள் நிற்பதைக் கண்ட அபராஜிதன், நேரமாகிறது, நாளைய தினம் அதை பற்றி முடிவு செய்து கொள்வோம். நீ சென்று ஓய்வு எடுத்துக்கொள் என்று கூறி அவளுக்குரிய பரிசுகளை ஒரு தட்டிலே வைத்து அளித்தார். வணக்கம் தெரிவித்துவிட்டு மயிலழகு அங்கிருந்து சென்றாள். ஆலோசனை கூட்டத்திற்கு சம்பந்தப்பட்ட கோட்டை தலைவர்களும் அதிகாரிகளும் தவிர மற்றவர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டனர். அபராஜிதவர்மன் ஒவ்வொரு கோட்ட தலைவரையும் பார்த்து அவர்களுடைய நலனை விசாரித்துவிட்டு திருத்தணிகை முருகப்பிரானுக்கு கனகாபிஷேகம் செய்ய முடிவு செய்திருப்பதையும் அதற்கு ஏராளமான தங்கம் வேண்டும் என்றும் தெரிவித்துவிட்டு அதற்கு கோட்ட தலைவர்கள் மிகவும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கோட்ட தலைவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தையும் யோசனையையும் தெரிவித்தார்கள். ஒருவர் புதிய வரி வசூலிக்கலாம் என்றார். மற்றொருவர் மக்களிடம் அதிகப்படியாக உள்ள ஆபரணங்களை பெற்று தரலாம் என்று கூறினார். செங்குன்ற கோட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் வேறு விதமான யோசனையை கூறினர். மக்கள் மீது புதிய வரி போடுவதோ ஆபரணங்களை திரட்டுவதோ சரியான யோசனை என்று எனக்கு தோன்றவில்லை. கங்க நாட்டிற்கு நாம் செய்தி அனுப்புவோம். நீண்ட நாட்களாக முறைப்படி அவர்களிடமிருந்து நமக்கு திரைப்பணம் எதுவும் வருவதில்லை. நாம் இப்போது அதை வற்புறுத்தி கேட்போம். அவர்கள் நாட்டில் உள்ள தங்கச் சுரங்கங்களில் இருந்து தங்க பாலங்களை வெட்டி எடுத்து நமக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்வோம் என்றார். அந்த யோசனை சரி என்று அனைவருக்குமே தோன்றியது. சிறிது நேரம் அதை பற்றிய விவாதங்கள் அங்கே நடைபெற்றன. இப்போது பல்லவ நாட்டு சேனாதிபதி ஒரு யோசனையை தெரிவித்தார். கங்க நாட்டிலிருந்து நாம் தங்கத்தை கோரி பெறுவது நன்றாக நடக்கட்டும். ஆனால் அதற்கு முன்பாக நமக்கு தஞ்சையிலிருந்து ஏராளமான திரைப்பணம் வரவேண்டி இருக்கிறது. அதை நாம் இப்போது பொன் ஆபரணங்களாக கேட்போம் என்றார். படைத்தலைவரின் யோசனையை அனைவரும் விரும்பி வரவேற்றனர். ஒரு கோட்டத் தலைவர், தஞ்சையிலிருந்து ஏன் ஆண்டுதோறும் கப்ப பணத்தை வசூலிப்பதில்லை என்று கேட்டார். மற்றொருவர் இடையிலே குறுக்கிட்டு, நமது சக்கரவர்த்திகளுக்கு தஞ்சை இளவரசர் மிக உற்ற நண்பர். பல்லவ நாட்டின் ஒரு பகுதியை தஞ்சை சிற்றரசருக்கு தந்தது போல திரைப்பண்ணமும் கட்ட வேண்டாம் என்று உத்தரவிட்டு இருப்பார் போல தோன்றுகிறது என்று சொன்னார். நட்பு வேறு, அரசியல் வேறு என்பது நமது சக்கரவர்த்திகளுக்கு தெரியாதா என்றார் மற்றொருவர். இவற்றையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பல்லவ சக்கரவர்த்தி அபராஜிதவர்மனே பேசத் தொடங்கினார். கோட்ட தலைவர்களே, அருமை அரசியல் அதிகாரிகளே, சோழ நாட்டு அரசர் பாண்டியர் படையெடுப்பின் போது நமக்கு செய்த பேர் உதவிக்காக பல பகுதிகளை அவருக்கு அரசால உரிமையாக அளித்தோம். ஆனால் ஆண்டுதோறும் திரை தராமல் இருக்க வேண்டும் என்று நாம் என்றுமே சொன்னதில்லை. அதிகாரி கூறியது சரிதான். நாம் தக்கவர் ஒருவரை தஞ்சைக்கு தூது அனுப்பி திரைப்பணத்தை வாங்கி வரச் செய்வோம். ஆனால் அந்த பணத்தினால் மட்டும் நமது திட்டம் நிறைவேறாது. நாம் தூதுவரை அனுப்புவோம் என்றார். அங்கு கூடியிருந்த கோட்ட தலைவர்களுக்கு அவரது யோசனை சரியென தோன்றியது.
இவற்றையெல்லாம் தவிர அபராஜிதன் மேலும் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டார். கொங்கு நாட்டில் ஏராளமான தங்கம் அந்த நாட்டு சிற்றரசரின் கருவூலத்தில் இருக்கிறது என்றும், நமக்கு அடங்கிய சிற்றரசர் அவர் என்பதனையும் நான் உங்களுக்கு சொல்லித் தெரிவதில்லை. கொங்கு நாட்டு அரசருக்கு நாம் ஒரு செய்தி அனுப்புவோம். குறிப்பிட்ட நாட்களுக்குள் தங்க பாலங்கள் ஏராளமாக அனுப்ப வேண்டும் என்று கட்டளையிடுவோம். கொங்கு நாட்டிலிருந்து தங்கம் நமக்கு கிடைத்துவிட்டால் நமது கனகாபிஷேக பணி முடிவடைந்து விட்டது என்று மகிழ்ச்சி அடையலாம் என்றார். கொங்கு நாட்டிற்கும் தஞ்சைக்கும் தூதுவர்களை அனுப்புவது என முடிவு செய்யப்பட்டது. மற்றும் பல கோட்ட தலைவர்கள் பல்லவ நாட்டில் செய்யப்பட வேண்டிய முன்னேற்ற பணிகளை குறித்து தங்களது கருத்துக்களை தெரிவித்தார்கள். கூட்டம் நடுநிசையை தாண்டியதால் சக்கரவர்த்திகள் ஓய்வெடுக்க எழுந்தார். கூட்டமும் முடிவுற்றது. அவர் புறப்படும் போது சில வீரர்கள் ஓடோடி வந்து சக்கரவர்த்திகள் எதிரே வணங்கி நின்றனர். அபராஜிதர் வியப்புடன் அவர்களை பார்த்த பிறகு படைத்தலைவரை நோக்கினார். படைத்தலைவரும் அவர்களை நோக்கி அவர்கள் அவ்வாறு அந்நேரத்தில் விரைந்து ஓடி வருவதன் காரணத்தை வினவினார். ஐயா, தலைவர் மூலபத்திரன் நடுச்சாலையில் பலமாக அடிபட்டு கிடக்கிறார். அவரை தூக்கி வருகிறார்கள் என்றார் வீரர்களில் ஒருவர் பதறியபடியே. அபராஜிதன் திடுக்கிட்டார். தன் தாய் மாமன் மூலபத்திரன் இளவரசி வைரக்கண்ணியை அவள் விருப்பத்திற்கு மாறாக தூக்கி வந்துவிட திட்டமிட்டிருப்பதை அறிவார். மூலபத்திரன் திட்டத்தை அவர் எதிர்க்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. ஆனால் பல்லவ வீரர்கள் சிலருடன் மூலபத்திரன் மலைச்சாரல் மாளிகைக்கு சென்றிருப்பதையும் அவர் நன்கு அறிவார். மூலபத்திரனை யார் தாக்கி இருப்பார்கள் என்று அபராஜிதன் கேட்டார். இளவரசி வைரக்கண்ணிக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்ததா என்று அவர் கேட்கவில்லை. ஆனால் அறிந்து கொள்ள விரும்பினார். வீரர்கள் தொடர்ந்து சிவிகையில் சென்று கொண்டிருந்த இளவரசியை மூலபத்திரன் தனது ஆட்களுடன் சூழ்ந்து கொண்ட போது தன்னந்தடியே குதிரையில் வந்தவன் ஒருவன் அவர்களை தாக்கி விரட்டி இருக்கிறான். அந்த சமயத்தில் மூலபத்திரன் படுகாயம் அடைந்து விட்டார் என்று சொன்னார்கள். இளவரசிக்கு ஏதாவது நேர்ந்ததா? நமது நாட்டில் வழிப்பறி நடக்கிறதா என்று படைத்தலைவர் கேட்டார். இல்லை இல்லை, அந்த வீரனை பார்த்தால் வழிப்பறிக்கு வந்தவனைப் போல தோன்றவில்லை. இளவரசியும் காஞ்சிக்கு செல்லும் பாதையில் சென்று விட்டார்களாம் என்றான். காஞ்சி செல்லும் பாதையிலா அல்லது கடிகாசலம் செல்லும் பாதையிலா என்று கேட்டார் படைத்தலைவர். காஞ்சி செல்லும் பாதையில்தான் என்றார் மற்றொரு வீரன். அப்படியென்றால் உடனே காஞ்சிக்கு சென்று இளவரசி தங்கியிருக்கும் மாளிகையை சுற்றி காவல் போடுங்கள். ஒருவரையும் உள்ளே செல்லவும் வெளியே வரவும் அனுமதிக்காதீர்கள் என்றார் படைத்தலைவர். அபராஜிதன் அதை ஆமோதிப்பது போல தலையை அசைத்தார். சத்திரத்து திண்ணையில் ஒரு மூலையிலே அமர்ந்திருந்த விக்கியண்ணன் அதை கேட்டுக் கொண்டிருந்தான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.